கஷ்டப்பட்டேன். எனக்கு ஷேவாக் தான் துணையாக இருந்தார். தமிழக வீரர் நடராஜன் வேதனை. இந்திய அணியின் இடது கை பவுலரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் நட்சத்திர வீரருமான நடராஜன் சமீபத்தில் சேலத்தில் உள்ள அவர் படித்த ஏவிஎஸ் கல்லூரியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த விழாவில் கலந்து கொண்ட நடராஜன் அங்கு மாணவர்கள் முன் உரையாற்றினார். மேலும் அந்த உரையில் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பல அட்வைஸ்களை கொடுத்துள்ளார். அவர் பேசிய போது, நான் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். சொந்த வீடு கிடையாது. குறுகிய அளவிலான வீடுதான். மண் தரையில் படுத்து உறங்கி என் வாழ்நாளை கடந்து வந்தேன். இதற்கிடையில் கிரிக்கெட் விளையாட்டு ஆர்வமாக கற்று வந்தேன். ஒரு இலக்கை நோக்கி போகும் மாணவர்களான நீங்கள் அடைவதற்கு பல விஷயங்களை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். என்னுடைய சொந்த கிராமத்தில் சொந்த செலவில் கிரிக்கெட் மைதானத்தை ஏற்படுத்தி எனது கிராமத்தை சுற்றியுள்ள விளையாட்டு வீரர்கள் பயன்பெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இந்த விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் தற்பொழுது TNPL கிரிக்கெட் போட்டிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு உயரம் சென்றாலும் உங்களால் சில பேர் வாழ்ந்தார்கள் என்றால் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தலைமுறைக்கு கேட்கும். இன்னும் என் கிராமத்தை சார்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் எங்கு கிரிக்கெட் விளையாட சென்றாலும் என்னுடைய சொந்த செலவில் அவர்களை அனுப்பி வைப்பேன். நான் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் செய்கிறேன். அப்படி எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் அந்த உதவிக்கான மதிப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். உதாசீனப்படுத்தக்கூடாது. எனது வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடந்த 15 ஆண்டுகளாக ரேஷன் அரிசி சாப்பிட்டு இந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டு வந்தேன். அதே போல எனது அம்மா சமைக்கும் உணவுதான் எனக்கு ஹெல்தி என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டேன். இது போன்ற விஷயங்களை நீங்கள் படிக்கற்களாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது இலக்கை அடைய முடியாது. கல்லூரிக்கு செல்வதற்கு பஸ் கட்டணம் இல்லாமல் நண்பர்களிடம் பெற்று கல்லூரிக்கு வந்தேன். கல்லூரி படிக்கும் காலங்களில் முறையான உணவு இல்லாமல் கல்லூரி படிப்பை மேற்கொண்டு வந்தேன். இதையெல்லாம் ஒரு தடையாக நான் நினைத்திருந்தால் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். நான் என்றுமே பழைய விஷயங்களை மறக்க மாட்டேன். நீங்களும் இந்த நல்ல குணத்தை கல்லூரி படிக்கும் போதே மனதிற்குள் விதைத்துக் கொள்ளுங்கள். அதே போல IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு முதலில் நான் விளையாடிய போது ஹிந்தி தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். எனக்கு ஹிந்தி தெரியாததால் நான் அந்த இடத்தில் தனிமையை உணர்ந்தேன். மேலும் சொல்லப்போனால் எனக்கு தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. பஞ்சாப் அணியில் இருந்த ஸ்ரீதர் என்ற பயிற்சியாளர் மட்டும்தான் என்னுடன் தமிழில் பேசி எனக்கு அப்போது உதவினார். மேலும் ஷேவாக்கும் எனக்கு துணையாக இருந்தார். ஹிந்தி தெரியவில்லை என்பதால் நான் அங்கு சோர்ந்து போகவில்லை. எனவே மாணவர்களே, இந்த பருவத்திலேயே பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நடராஜன் மாணவர்களுக்கு கூறினார். உங்கள் தின சேவல்.